அதுல சன்ரி டெட்டாஸ் அண்ட் சன்ரி கிரெடிட்டாஸ்ன்னு சொல்றது கியூமுலேட்டிவ் ஆஃப் கஸ்டமர் ஆர் வெண்டரோட அவுட்ஸ்டாண்டிங் தான் அதுல வரும். ஸோ அதனால அந்த அந்த என்ட்ரி நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அந்த சேல்ஸ் தான் வரணும்னு சொல்றீங்க. ஆமா, இப்போ நம்ம இதுல கொடுக்கறது நம்ம கிட்ட இருக்கிறதுல சேல்ஸ் என்ட்ரி தான் நம்ம போட முடியும். ஓகே. ஆமா, இப்போ கன்சல்டன்ட்லேருந்து என்டியூசர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எஸ்ஏபி கற்றுக்கணும். ப்ளஸ் வந்து எஃப்ஐ கன்சல்டண்ட்டாக இருக்கும்போது ஃப்ளூவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்ஸ்லேயும் நம்ம நாலேஜ் இருக்கணும்ல. அக்கௌண்ட்ஸ்ல ரொம்ப கண்டிப்பா இருக்கணும்லாம் கிடையாது. ம் ம் ஓகே. ஏன்னா அக்கௌண்ட்ஸ்ல எனக்கு அக்கௌண்ட்ஸ் ஐடியா தெரிஞ்சிருக்கும். அக்கௌண்ட்ஸ்ல என்னன்றது எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அத வச்சு ம் தானே ம் கொடுக்க முடியும். எஸ் மேம். ஏன்னா நான் வேற ஒரு அக்கௌண்ட் போட்டுட்ருக்கேன். நான் அங்கே போட வேண்டிய அக்கௌண்ட் வேறவா இருக்கு. ஸோ அப்போ ம். நான் பேசிக்கே தெரிஞ்சால் தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இல்ல. பேசிக் தெரிஞ்சுக்கணும்ல. பேசிக் புரிஞ்சா போதும். தெரிஞ்சிருக்கிறது வேற, ஓகே இந்த இடம் எனக்கு ஓகே புரிஞ்சா போதும். ஓகே என்ன மாதிரி அ அக்கவுண்ட், என்ன மாதிரி டிரான்சாக்ஷன், என்ன மாதிரி இந்த ப்ராசஸ் எடுக்கணும் அப்படின்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும். ஓகே ஓகே மேம். ஸோ ஸோ தட்ஸ் எண்ட் இஸ் மோர் யூசருக்கும் தென் அதே தான். சஃபிஷியன்ட். எங்கே என்ட்ரி எண்ட் பண்ணணுன்ற யூசருக்கு மட்டும் ஒண்ணும் தெரிஞ்சா கிடையாது. போதும். இல்ல, எண்ட் யூசருக்கு எனக்கு வந்து எண்ட் யூசர பொறுத்தவரைக்கும், எண்ட் யூசருக்கு உங்களுக்கு ட்ரெய்னிங் குடுத்துருவாங்க. இப்ப நான் ஒரு எஸ் எண்ட் மேம். யூசர்னா, நீங்க எனக்கு காயத்ரி இங்க வந்து வெண்டர் செலக்ட் பண்ணணும். யூ ஹேவ் டு கிவ் பிகாஸ் ஒரு பெரிய ஸ்க்ரீன்ல எல்லா எண்ட் யூசரோட ப்ராசஸையும் உங்களுக்கு டீ ஆ கோட் மட்டும், ஆ ஏன்னா இவ்ளோ ஆக்சஸ் உங்களுக்கு டீ கோடே கிடையாது. இப்ப நீங்க ம் பார்த்த ம் இவ்ளோ டீ கோட்ஸுமே எண்ட் யூசருக்கு கிடையாது. ஓகே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப வெண்டர்ல நம்ம பார்த்த டீ கோட்ஸ் எல்லா டீ கோடும் கிடையாது. வெண்டருக்கு இந்த இதுல இருக்கிற டீ கோட் வந்து வெறும் இந்த டீ கோட் மட்டும் தான். எஸ் மேம். எஸ். FB60 ஆர் F-43 இன்னும் 2 டீ கோட்ஸ் இருக்கு. அது மட்டும் தான் உங்களுக்கு. ம் 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 வேற டீ கோட்ஸ் உங்களுக்கு கிடையாது. ஓகே ஓகே. ஸோ கன்சல்டன்ட் எண்ட் யூசர் வரைக்கும் பேசிக் தெரிஞ்சாவே போதும். ரொம்ப ஃப்ளூயண்ட் ஆகணும் தெரிய வேண்டியதில்லை அக்கௌண்ட்ஸ். இல்ல. ஃப்ளூயன்ட்டா தெரிய வேண்டியதுல நம்ம அஸ்யூம் பண்ணிக்கூடாது. அக்கவுண்ட்ஸ்ல என்ன மாதிரி டிரான்சாக்ஷன் வரணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஓகே ஓகேங்களா? ஓகே. தெரிஞ்சிருக்கணுங்கிறது வேற. அதுல கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாதுன்றது வேற. இந்த டிரான்சாக்ஷன் இப்படிதான் எடுக்கும்ன்றது நமக்கு வந்து ஐடியா தெரியும். நான் இல்லன்னு சொல்லல. ஆஸ் எ கன்சல்டன்ட். ஆனா புரிஞ்சுகிட்டோம்னா இப்ப ஈஸி. ஓகே மேம். ஓகேங்களா? அதாவது இந்த இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டா ஒரு ஃபுல் ப்ராசஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, இட்ஸ் அ டாஸ்க். ஓகேங்களா? அது ம் வந்து ம் இட்ஸ் அ டாஸ்க். அது நமக்கு கண்டிப்பா தெரியணும். ஆ, ஏன்னு ஒரு ஷெரின். ஹலோ, ஷெரின் இருக்குங்க. ஆ ம். ஷெரின் இருக்கீங்களா? ஆ சொல்லுங்க. அதான் நீங்கள் டீ கோடு வச்சு உங்களால் இது வரைக்கும் நீங்கள் பண்ணல, இனிமேல் தான் பண்ண போகிறீங்களா பேயபிள்? இன்னும் நான் பண்ணல. ஓகே ஓகே. இன்னும் நீங்க ஒர்க் பண்ணல இல்லையா? ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு நீங்கள் எடுக்கிறதுக்கு பெட்டராக இருக்குமோன்னு சொல்லி தான் நான் கேட்டேன். அவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ அவங்களும் ட்ரை பண்ணிட்டு வரட்டோமான்னு தெரியல. நீங்கள் சொல்லுங்கள் மேடம். இல்ல, அவங்க டீ கோட் முடிச்சுட்டு வர்றது ஒரு பக்கம், தட் இஸ் டிஃபரெண்ட். ம் இப்ப ம் நீங்க இந்த இந்த இடத்துல என்ட்ரி போடுறது, இந்த FB60ல இப்ப நீங்க என்ட்ரி போடுறீங்கன்னா, இந்த இடத்துல வெண்டார் எடுக்கிறது தான். இந்த ஒரு விஷயமும் இப்ப நீங்க இந்த இந்த ஸ்க்ரீன வொர்க் பண்ணீங்கன்னு சொல்றதுல, இந்த டிரான்சாக்ஷன் கீழ இருக்கிற இது என்னன்னு செலக்ட் பண்ணி பார்த்தீங்களா? இது என்னன்னாவது ஒரு தடவ யோசிச்சு பார்த்தீங்களா? இங்க ஒரு டிராப் டவுன் இருக்கு. திஸ் இஸ் ஆல் விச் மேக்ஸ் யூ டு சிட் அண்ட் டூ த வொர்க். எனக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டும் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்க்ரீனையும் படிக்க முடியாது. விச் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா இது இட்ஸ் அ ஓஷன். நீங்க எவ்வளோக்கு எவ்வளோக்கு டைம் இன்வெஸ்ட் பண்றீங்களோ, டெடிகேட் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோக்கு இதுல நெறைய விஷயங்கள் கத்துக்கலாம். இதுக்கு எண்டே கிடையாது. SAP வந்து இத படிக்க, அத படிக்க, இது படிக்க இட் வில் டேக் யூ மெனி லெவல். இப்ப தெரிஞ்சுக்கலாம். SDல என்ன இருக்கும்? HRல என்ன இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் படிப்பாங்க. இதுல என்னன்னா, FI படிச்சவங்களால எல்லா மாடியூலும் தெரிஞ்சுக்க முடியும். போய் உட்கார்ந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். மத்த மாடியூல் படிக்கிறவங்களால FI படிக்க முடியாது. ம் புரிஞ்சுக்க தான் முடியும். ஏன் படிக்க முடியாதுன்னா, இதுல இருக்கிற அக்கவுண்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கணும் முன்னாடி. அவங்களுக்கு இப்ப போய் டெபிட், கிரெடிட்ன்னு சொன்னீங்கன்னா, அவங்க அப்படியே கன்ஃப்யூஸ் ஆயிடுவாங்க. FI படிக்கிற பீப்பிளால கண்டிப்பா அதர் மாடியூல்ஸ் படிக்க முடியும். அதர் மாடியூல்ஸ் படிக்கிறவங்களால ஃபினான்ஸ் படிக்கவே முடியாது. இதிலயே இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபினான்ஸ் இப்போ நீங்க ஒரு 1000 பேர்ல வந்து FI படிச்சிருக்காங்கன்னா, FI கன்சல்டன்ட்னா, இந்த 1000 பேர்ல இல்ல 1000 பேர்ல ஒரு 800 வந்து
800 எஃப்ஐஆ இருந்ததுன்னா கண்டிப்பா 200 சிஓவா இருக்கும். ஏன்னா சிஓல ஸ்பெஷலைஸ்டு பீப்புள் இவங்க எல்லாமே. அவ்வளவுதான். ஏன்னா இதுல இவ்ளோ டிமாண்ட் இருக்கு. எஃப்ஐல இவ்ளோ பேர் சர்டிஃபைடு பண்ணியிருக்காங்க. இல்ல சர்டிஃபைட் பண்ணாதவங்க, இவ்ளோ பேருக்கு நாலேஜ் தெரியும், இவ்ளோ பேர் கன்சல்டன்ட்டா இருக்காங்கன்னா, அதுல மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நெறைய எஃப்ஐன்னு தான் சொல்லுவாங்க. சிஓ கன்சல்டன்ட் சொல்றது வெரி ரேர். காஸ்டிங் தெரிஞ்சிருக்க, காஸ்ட், பட்ஜெட். இப்ப ஒரு பிரைஸ யோசிச்சு பாருங்க. ஒரு ப்ராடக்ட் அந்த டிவி வெளியில வந்து இப்போ 40,000 விக்கிறாங்க. அப்ப அது விக்கிற விலை 40,000. மார்ஜினல் பிரைஸ். ஆக்சுவல் பிரைஸ் வந்து என்ன? ஆக்சுவல் பிரைஸ்ல இருந்து எங்க கோட் பண்ணிருக்காங்க? அப்ப ஆக்சுவல் பிரைஸ் வர்றதுக்கு என்ன மாதிரி கால்குலேட் பண்ணிருக்கணும்? இப்போ இப்போ இந்த இடத்துல ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இந்த ப்ராடக்ட் 10 ரூபாய் இந்த பேனாவோட விலை. த பென் இஸ் எக்ஸாக்ட்லி வித் 10 rupees. இப்போ இந்த 10 rupeesக்கு என்னெல்லாம் இதுல அடங்கி இருக்கும்? ஒரு லேபர் காஸ்ட் இஸ் 4 rupees. இது வந்து 2 rupees இஸ் a டிரான்ஸ்போர்ட் சார்ஜ். 2 rupees இஸ் ஆக்சுவல் காஸ்ட். ஒரு பேனா செய்யறதுக்கான ஆக்சுவல் காஸ்ட் வந்து 4 rupees தான் இருக்கு. அதை வாங்குறது, அந்த பென் என்ன பண்ணிருப்பாங்க, அது ப்ராடக்டே கிடையாது. அதை வந்து மெஷின்ல வச்சு டிசைன் ஸ்கெட்ச் தே ஹாவ் டு கீப். இவ்வளவுதான் இருக்கணும், இவ்வளவு லென்த், இவ்வளவு திக்னஸ் இருக்கணும், இப்படி பிடிச்சி எழுதணும். ஓகே. ஸோ இவ்வளவுதான். கையில வந்து இட் ஷுட் நாட் மூவ், ரொம்ப இதுவா இருக்கக்கூடாது. ஸோ எவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் கொடுத்து அந்த பண்றதுக்கான ஆக்சுவல் காஸ்ட் இஸ் 4 rupees, லேபர் காஸ்ட் 2 rupees, அண்ட் இது வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், இது வந்து ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்தா இங்கதான் 10 ரூபா. ஸோ இதெல்லாம் சேர்த்துதான் அந்த பேனாவோட விலை 10 ரூபா. ஆல்ரெடி இங்கே எனக்கு ஒரு 2 ரூபா அடக்க விலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்கே எனக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைச்சதுன்னா, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இதே 10 ரூபாய் அந்த பேனா விற்கிது. சில ஸ்டாண்டர்ட் பேன் 10 ரூபா இருக்கு. பட் ஆனா அதுல நிறைய சேஞ்சஸ் கொடுத்துட்டே இருக்கான். சில இடத்துல போய் பாத்தீங்கன்னா, இப்போ இந்த டிவி, காரு, ஐஸ்கிரீம், சாக்லேட் எல்லாமே அப்படிதான். இப்போ அதை எடுத்து இப்போ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா, what exactly is the price according to the design or according to the structure or according to the market demand. அவன் ஒரு தடவையும் எல்லாத்துலயும் சில சேஞ்சஸ் அப்டேஷன் பண்ணிட்டே இருக்கான். அந்த அன்னைக்கு இருந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வந்து இன்னைக்கு வந்து 85 inches 95 inchesல இருக்கு. அதே கார்ல வந்து இன்னைக்கு 6 ஏர் பேக் இருந்து இன்னைக்கு 8 ஏர் பேக் ஒரு 10 ஏர் பேக்ஸ், இப்படி நிறைய அப்கிரேடேஷன். மொபைல் எடுத்துக்கோங்க. நோக்கியால இருந்த ஒரு சின்ன ஃபெசிலிட்டி இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து இருக்கிற மாதிரி, இன்னும் நிறைய ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் எல்லாத்துலயுமே நிறைய அவன் வந்து கஸ்டமைசேஷன் பண்றப்போ தெர் ஆர் த சேஞ்சஸ். அப்போ பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் யார் ஃபிக்ஸ் பண்றது? அப்போ ஒரு கம்பெனிக்கு வாங்க. அந்த கம்பெனில ஜஸ்ட் லைக் தட் ஃபினான்ஸ் பண்ண முடியுமா? இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ அப்போ யாரெல்லாம் இன்வால்வ் இருக்காங்க? ப்ரொடக்ஷன்ல கண்டிப்பா பிபி தேவை. there is a production unit. இதுல இருந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா எம்எம் இருக்கு, மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். சிஓ இருக்கு, காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண. ஓகேங்களா? இவங்க எல்லாம் சேர்ந்துதான் அதை டிஸ்கஸ் பண்ணி இவ்வளவுதான் இருக்கு சார், இவ்வளவுதான் சார் மார்க்கெட்ல விற்க முடியும். சிஓ பீப்புள் இஸ் கண்ட்ரோலிங் வேர் ஆக்சுவல் காஸ்ட், மார்ஜினல் காஸ்ட், இல்ல இது பிரைஸ் எப்படி கொடுக்கணும். இப்போ இதுல டிரான்ஸ்போர்ட்னு ஒரு 2 ரூபா போட்டீங்க, ஏன் காயத்ரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் வந்து இது ஒரு யூனிட்ல, ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்ல ஒரு இடத்துல இருக்கு. ஃப்ரம் தேர் யூ ஹாவ் டு பிரிங். எல்லாரும் லேபர் அப்படியே தூக்கிட்டு வர முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் அதை ஒரு கிரெயின் வச்சு இல்ல இதை வச்சு இந்த இடத்துல இருந்து இமேஜின் பண்ணுங்க. வேற ஒரு செக்டர், அது ஊரு கிடையாது. இட்ஸ் அ ஃபுல் பிளான்ட். ஒரு பெரிய பிளான்ட்ல தான் நம்ம இது எல்லாத்தையுமே ப்ரொடக்ஷன் பண்றோம். பிளான்ட்டுக்குள்ள வித்தின் தட் பிளேஸ் யூ கான்ட் ஜஸ்ட் லைக் தட் கேரி அண்ட் பிரிங், ரைட்? ஸோ அதை எல்லாத்தையுமே வி ஹாவ் டு கொண்டு வரணும். அதுதான் வந்து இதுக்குதான் இந்த ப்ரைஸ் கொடுக்கறது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் ஜஸ்ட் லைக் தட் எஃப்ஐ படிச்சுட்டு அப்படியே கிடையாது. எஃப்ஐ மாதிரி இருக்கிற எல்லா மாடியூலும் படிக்க முடியாது. பட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த பிஸ்னஸ். அதுக்கு வந்து நான் ஒரு கிளைண்ட்ல போய் உட்காந்து ஒர்க் பண்றப்பதான் நமக்கு தெரியும். அதனால என்ன பண்ணணும்னா, என்னோட சைடு பினான்ஸ்ல என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஒரு காஸ்ட் அவன் கோட் பண்றான் அப்படின்னா, அந்த காஸ்ட் எங்க இருந்து வருது? ஆக்சுவல் காஸ்ட், மார்ஜினல் காஸ்ட். ஸோ இதை இவங்க டிஸ்கஸ் பண்ணாம பண்றது இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் இருக்கு. அந்த ப்ரொடக்ஷன்ல ஒரு மெஷின் நின்று போச்சு, மீன்ஸ் ஸ்டக். தட் மெஷின் இஸ் மை கம்பெனி அசெட். அது ஃபினான்ஸ்க்கு தான் தெரியும் அந்த அசெட் எப்போ வாங்கணும். ஏன்னா நம்ம அசெட் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கலா எவ்ரி இயர் ஆர் வாட் எவர். அது ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷனா இல்ல வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் ஆர் டபிள்யூடி மெத்தட், டவுன்லைன் டபிள்யூடி மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷனாங்கிறது ஃபினான்ஸ் வந்து தெரியும்.
ஆனா அந்த மெஷின் எவ்வளவு வருஷம் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் எவ்வளவு நாள் நின்னுது, இல்ல எவ்வளவு ஹவர்ஸ் நின்னுதுன்னா ப்ரொடக்ஷன் எவ்வளவு பாதிக்கும் அப்படின்றது இவங்களுக்கு தான் தெரியும். ஸோ எனக்கு ப்ரொடக்ஷன் பாதிச்சதுன்னா, ஸோ இதெல்லாம் லீட் பண்றது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஒரு பிஎஸ்ஆ இருக்கும், ப்ராஜெக்ட் சிஸ்டம், அவங்க ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். கண்டிப்பா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டீம் இருப்பாங்க. அவங்க தான் வந்து மேனேஜ்மெண்ட்ல ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் பேசிட்டு, சரி ஒரு 3 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் நின்னுதுன்னா இவ்வளவு லாஸ். ஓகே, அதை சர்வீஸ் பண்ணி காம்ப் ஆஃப் பண்ணலாமா? இல்ல இல்ல சார் சர்வீஸ் பண்ண முடியாது பிகாஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி டவுன். அப்போ என்ன பண்ணலாம்? எஸ், வேற ஒரு மெஷினரி வாங்கணும். அப்ப வேற ஒரு மெஷினரி வாங்கினப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க? சார் இந்த வருஷத்துல பட்ஜெட்ல நம்ம அலோகேட் பண்ணவே இல்லை. அதாவது இவ்வளோ காஸ்ட்டுக்கு எதையுமே நம்ம வந்து அலோகேட் பண்ணல. ஓகே, தென் வாட் வி ஷுட் டூ? அப்போ ப்ராஃபிட்ல இருந்து ஆர் சம் போர்ஷன் சர்ப்ளஸ் சடனா அன்எக்ஸ்பெக்டட் ஏதாவது வருது அப்படின்னா நம்ம வி ஹாவ் சம் அமௌண்ட். ஸோ தே வில் செக் வித் த ஃபினான்ஸ் காஸ்ட் பீப்புள், இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தென் வில் பை as soon as possible. அதை கொண்டு வந்து அந்த மெஷினை கொண்டு வந்து யூ ஹவ் டு கேரி அண்ட் அதோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஆனது எல்லாமே உங்களுக்கு கால்குலேட் ஆகும். இதுதான் எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் சரி, இது வந்து வெரி ஸ்மால், ஈவன் ஃப்ரம் த டூத் பேஸ்ட் பிரஷ்ல இருந்து, அதாவது நான் சொல்றது இட்ஸ் அ ஹியூஜ் செக்டர். இப்போ நீங்க இந்த எஃப்ஐல பண்றது இது வந்து ஒரு 1000 10,000 அமௌண்ட்டுக்கான கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி த மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் நடக்கிற ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி பத்தி தான் நம்ம பேசுவோம். So in this, what happened, Sherin? Prakash, is she left or what? எஸ் மேம். இல்ல ஷெரின் இப்பதான் ஜாயின் பண்ண மாதிரி இருந்தது. ஓகே, சோ திஸ் எவ்ரிதிங், ஈச் அண்ட் எவ்ரிதிங் இதுல தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்படிதான் ஒரு பிசினஸ் நடக்குதுன்றது நமக்கு தெரியணும். அதுக்காக நாம போய் எல்லா மாடியூல், சிலவங்களுக்கு எல்லா மாடியூல், சிலவங்க வந்து 7 மாடியூல்ஸ் தெரிஞ்சிருக்கும், சிலவங்களுக்கு 21 மாடியூல்ஸ் தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் நான் பார்த்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லா மாடியூல் தெரிஞ்சு என்னால ஒர்க் பண்ண முடியாது, ஆர்கனைசேஷன்ல என்னால ஒர்க் பண்ண முடியாது. ஸோ தர் இஸ் எ ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆர் சீனியர் மோஸ்ட் பர்சன் அப்படின்னாலும் we have to understand the business requirement. பட் என்னோட சைட்ல எரர் வருது. ஸோ இதுல பேமெண்ட் என்ட்ரியில வெண்டாருக்கு நான் சப்ளையருக்கு பேமெண்ட் கொடுக்குறேன், அந்த இடத்துல எனக்கு எரர் வருதுன்னா என்ன இன்வாய்ஸ்ல என்ன மாதிரி எரர் வருது, ஹவு டு ட்ரபிள் ஷூட். ஸோ அப்போ நான் எஃப்ஐ தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இதுல என்ன என்ட்ரி இருக்கு, என்ன என்ட்ரி வரும்னு see here in FS00ல imagine இது நம்மளா கிரியேட் பண்ண டி கோட்ஸ். ஓகே, இதுல 1000 ஒரு கம்பெனி கோட்ல போயிட்டு இதுல பாருங்களேன், இதுல there are 818 GL அக்கௌண்ட் இருக்கு. There are literally here 818 GL அக்கௌண்ட். ஸோ அப்போ ஒரு கம்பெனில எவ்வளவு GL அக்கௌண்ட் இருக்குன்னா you can't just like that give here all the GL accounts. ஏன்னா போயிட்டே இருக்கும் அது ஒரு வருஷம். அப்போ இதை ஃபுல்லா ஸ்டாண்டர்டா நம்ம எப்பவுமே கிரியேட் பண்ணி வச்சிருவோமானா, எஸ், ஃபினான்ஸ் டீம் ஹேவ் டு டிஸ்கஸ் எந்த மாதிரி பேங்க் இருக்கு, என்ன மாதிரி என்ட்ரி, என்ன மாதிரி டிரான்சாக்ஷன், இதெல்லாம் நம்ம கம்பெனில பேசிட்டு அவங்க எங்க லோன் எடுத்திருக்காங்க, எஸ், எல்லா அசட்டுமே we need to discuss. ஸோ அப்போ ஒரு கம்பெனில 1000 2000 GL இருக்குமானா இருக்கும். they may have lot of GL accounts. See here. இதேதான் இந்த இடத்துல 001 சாண்ட்பாக்ஸ், இது யாரோ காப்பி பண்ணப்ப ப்ராப்பரா இல்ல. இதே உங்க சிஸ்டம்ல 1000 கம்பெனி கோட் போட்டு பாருங்களேன், ஹெட்டர் அழகா இருக்கும். ஹெட்டர்லாம் வந்து ஹெட்டரே இருக்கும் அதோட. இது someone has changed here, that is why it is showing here like this. ஓகேங்களா? ஹலோ. ஸோ அதனால இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணோம்னா இது எண்ட் யூசர். நான் வந்து இதுல உட்காந்து போஸ்டிங் போட போறது இல்லை. ஆஸ் எ எஃப்ஐ கன்சல்டன்ட் உட்காந்து இதுல போஸ்டிங் போடுறது இல்லை. பட் வாட் ஆல் த என்ட்ரிஸ் வி ஷுட் செலக்ட் அண்ட் இதுல இருந்து என்ன என்ட்ரியை டிரான்சாக்ஷன்ல எடுத்து போஸ்டிங் பண்றதுன்றது சப்போர்ட் கன்சல்டன்ட் தான் வந்து எண்ட் யூசருக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. கன்சல்டன்ட் டைரக்டா போய் ட்ரைனிங் கொடுக்கறதுன்றது இட் இஸ் டிஃபிகல்ட் பிகாஸ் தே ஹாவ் லாட் மெனி திங்ஸ் டு டூ.
அதே ஒரு கன்சல்டன்ட்டை கொடுத்து எண்ட் யூசர்லாம் இவங்க எல்லாம் இருக்காங்க, இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். எஸ், கண்டிப்பா கொடுப்பாங்க. அப்ப நீங்க எனக்கு எப்படி கொடுப்பீங்க? காயத்ரி, இது இப்போ இது வந்து நம்மளோடது கிடையாது, விச் ஐ டோல்ட் யூ பேமெண்ட் பார்ட் F-53. இங்க வந்து நீங்க டாக்குமெண்ட் டேட் கொடுக்கணும், விச் இஸ் நத்திங் பட் என்ன மாதிரி ஒரு 10 எண்ட் யூசர் இருக்காங்க, இல்ல ஒரு கம்பெனில நீங்க ட்ரைனிங் கொடுக்குறீங்க, இப்படிதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப ஃபினான்ஸோடத நீங்க கொடுக்குறீங்க. இங்க வந்து யூ ஷுட் கிவ் ஹியர் த டேட், ஹியர் யூ ஷுட் கிவ் த பேங்க் டேட்டா. இந்த இடத்துல டாக்குமெண்ட் டெக்ஸ்ட் கொடுங்க. இங்க வந்து டெக்ஸ்ட்னா நரேஷன், சும்மா ஏதாவது டெக்ஸ்ட் கொடுங்க, இன்வாய்ஸ் நம்பர் ஆர் சம்திங் லைக் தட். இந்த இடத்துல டாக்குமெண்ட் நம்பர் ரெஃபர் பண்ணுங்க. இந்த மாதிரி கொடுக்குறப்போ எதையும் மிஸ் பண்ணாதீங்க. இல்ல இதெல்லாம் மேண்டேட்ரி. அப்ப நான் என்ன சொல்லுவேன், சார் இதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னா இதை மேண்டேட்ரி ஃபீல்டா வைங்க. ஏன்னா இதை நான் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போக முடியும். மேண்டேட்ரினா இந்த மாதிரி டிக் இருக்கணும். இது இந்த மாதிரி டிக் இருந்தாதான். இந்த இடத்துல பாருங்க, இது கொடுக்காம நெக்ஸ்ட் ஸ்கிரீனே போகாது. நான் இங்க டேட் கொடுத்தா மட்டும்தான் இட் வில் அலோவ், இட் வில் கோ ஃபார் மீ டு நெக்ஸ்ட். ஸோ அப்போ நான் இங்க இது மேண்டேட்ரி ஃபீல்டு. அப்போ எதெல்லாம் வந்து மேண்டேட்ரி நாங்க கொடுக்கணுமோ அதெல்லாம் வைக்க முடியுமா சார்னா, அதுக்கேற்ற மாதிரி நீங்க எது வேணுமோ அதெல்லாம். இப்போ இந்த இடத்துல அமௌண்ட் கொடுக்கலன்னா ஃபைல் சேவ் பண்ண முடியாது, இட் வில் த்ரோ யூ எரர். இந்த இடத்துல பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி டு கிவ் ட்ரைனிங் டு த எண்ட் யூசர். ஸோ எண்ட் யூசர்ல எரர் வந்தா எப்படி ரெக்டிஃபை பண்றதுன்னு எனக்கு தெரியணும். நான் உட்காந்து போஸ்டிங் பண்ண மாட்டோம். பட் கிளாஸ்ல எல்லா லெவல்லையும் நம்ம ட்ரைனிங் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு கன்சல்டன்டா டிஃபைன் பண்ணி, ஒரு சப்போர்ட் கன்சல்டன்டா ரெக்டிஃபை பண்ணி எப்படி அதை அவுட்புட் கொடுக்கறதுன்றது வரைக்கும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? நீங்க என்ட்ரி போடுங்க. எனக்கு நீங்க இப்ப என்ட்ரி சொன்னதுல இந்த FS00 உங்களோடதுல நீங்க என்ன அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்ல எரர் இருக்கு. ஓகேவா? ஹலோ. எஸ் மேம். ஸோ அந்த அக்கௌண்ட்டை யூ ஜஸ்ட் செக். அக்கௌண்ட் நம்பரை மாத்தி பாருங்க. நம்ம வந்து இப்போ இதுல இதுதான் எடுத்தோம். நீங்க ஏன் போய் பேலன்ஸ் ஷீட் அக்கௌண்ட் என்ட்ரி எடுத்தீங்கன்னு தெரியல. அது வந்து ரீகன்சிலேஷன் பண்ற அக்கௌண்ட், விச் இஸ் நத்திங் பட் யுவர் சண்டே டெட்டார் எடுத்திருக்கீங்க. அப்போ அது வந்து பேலன்ஸ் ஷீட் என்ட்ரி, பேலன்ஸ் ஷீட்டை ரீகன்சிலேஷன் பண்றது. நான் வந்து என்ட்ரி போடுற தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ், அதாவது PNL வரணும். ஸோ வேர் ஐ ஷுட் கோ அண்ட் கிவ். ஸோ சேல்ஸ் ரிசீவ் கொடுத்துட்டு P&L அக்கௌண்ட்ல போடுமா மேடம்? ஆமா. அப்ப இத கொடுத்துட்டு நீங்க இங்க செலக்ட் பண்ணிட்டு எனக்கு அப்ப சொல்லுங்க என்ன எரர் வந்திருக்குன்னு. இப்ப நீங்க அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல டேப் சேஞ்ச் பண்ணணும். வெண்டர் வரும். அதுக்கப்புறம் யூ ஆர் கிவிங் அமௌண்ட். இந்த இடத்துல இன்வாய்ஸ் டேட் கொடுக்குறீங்க, அமௌண்ட் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் லெட் மீ TC01ல வெண்டர் இருக்கா? எஸ். Selecting vendor. Here you should give as a invoice date. இந்த இடத்துல ஒரு 20,000 அமௌண்ட் கொடுக்குறீங்க. இப்ப டாக்ஸ் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணல. ஹியர் ஓகே, சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டேன்னா இது கஸ்டமர் இல்ல, சாரி, இது கஸ்டமர் கிடையாது. யூ ஷுட் செலக்ட் ஹியர் ஆஸ் ஏ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் தான் வரணும். அப்போ பர்ச்சேஸ்னா இந்த ஒரு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ன்றது நம்ம மெட்டீரியல்ஸ் என்னென்ன பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நம்ம FS00ல P001ல கிடையாது. அப்ப நான் TC01ல போய் பார்த்தேன்னா TC01. அப்ப நாங்க சேல்ஸ்ன்னு கொடுத்தேன்னா இங்க பர்ச்சேஸ்ன்னு கொடுக்கணும்ன்றது எனக்கு தெரியணும். பர்ச்சேஸ்ன்னா எனக்கு பொருளை வாங்கினா எனக்கு செலவு தான். ஸோ அப்ப செலவுனா எதுல வரும்? எனக்கு என்ட்ரி எந்த இடத்துல வரணும்? இந்த இடத்துல வரணும். எக்ஸ்பென்சஸ்ல தான் வரணும். PNL. ஒரு கம்பெனியோட பொருள் வாங்கணும்னா அது எனக்கு லாபம் கிடையாது. இப்ப சேல்ஸ் பண்ணனா எனக்கு இன்கம் வருது, அது நான் இன்கம் அக்கௌண்ட்ல கொடுத்துருக்கேன். பட் இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்றேன்னா பர்ச்சேஸ் ஆர் இன்வென்ட்ரி அக்கௌண்ட், இதை வந்து நான் எக்ஸ்பென்சஸ்ல கிரியேட் பண்ணணும். எக்ஸ்பென்சஸ்ல போய் கிரியேட் பண்ணுங்க. எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் ஆர் இன்வென்ட்ரி அக்கௌண்ட், கண்ட்ரோல் டேட்டால போயிட்டு INR இதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் சேம் தான். ஸோ இந்த அக்கௌண்ட்டை வந்து யூ ஆர் செலக்டிங் இயர் வென் இன் FB60ல இந்த என்ட்ரி கொடுத்துட்டு, ஸோ வென் யூ ஆர் ட்ரைங் டு போஸ்ட் டிரான்சாக்ஷன் பேலன்ஸ் கிரீன்ல தான் இருக்கு, கிளியரா இருக்கு. ஓகே, தேர் இஸ் நோ எரர். ஓகே, இது TDSனால அந்த எரர் காமிக்குது, பட் வேற ஒன்றும் கிடையாது. இதை மறந்துடுங்க, TDS பத்தி வர்றப்போ. ஸோ இதான் என்ட்ரி. சேவ் பண்ணுன டாக்குமெண்ட் சேவ் ஆகுது. இந்த இடத்துல இது TDSனால இந்த எரர், இது விட்டுருங்க, டோன்ட் லுக் இன்டு தட். ஸோ எனக்கு இங்கதான் என்ட்ரி வரணும். புரியுதுங்களா? இதுதான் என்ட்ரி. கஸ்டமர் டு பர்ச்சேஸ் இதான் உங்களுக்கு வரணும். 20,000 கஸ்டமர் டு பர்ச்சேஸ் 20,000 இதான் என்ட்ரி வரணும். ஐயோ, கஸ்டமர் சொல்லிட்டு இருக்கேன், சாரி. வெண்டர் அக்கௌண்ட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஓகேவா?
ஸோ இத மாதிரி செலக்ட் பண்றப்ப எனக்கு உங்களோட ஸ்கிரீன்ல நீங்க என்ட்ரி பண்ணி ஒர்க் பண்ணப்போ என்ன எரர் அதை எக்ஸாக்டா ஒரு வாட்ஸ்அப்ல மொபைல்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நாம வந்து அந்த இடத்த பத்தி பேசலாம். ஸோ இப்போ நீங்க 2 விஷயம் பண்ணுங்க. ஒன்னு வெண்டார் வந்து கரெக்ட் பண்ணுங்க. 2வது FS00ல போய் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்ல போயிட்டு பர்ச்சேஸ்ன்னு செலக்ட் பண்ணிட்டு தென் யூ கம். ஓகே ஓகே மேம். ஆனா நீங்க முன்ன டீ கொடுக்கும்போது FS00 சண்டே கிரெடிட்டர்ஸ் தான் பண்ணணுன்ற மாதிரி சொன்ன மாதிரி ஞாபகம் எனக்கு. அதனால தான் அதை பார்த்துட்டு இருந்தேன். FS டீ கோட் கொடுக்குறப்போ சண்டே கிரெடிட்டர்ஸ் கொடுத்துருக்கீங்க மேம். அதை தான் வாட்ச் பண்ணி நான் அதை பண்ணேன். FS00ல சன்ட்ரி கிரெடிட்டாஸ் நான் கிரியேட் பண்ணணும். பட் போஸ்டிங்ல நான் அங்க சொல்லலையே. போஸ்டிங்ல பர்ச்சேஸ் அக்கௌண்ட் தானே சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே போஸ்டிங்ல பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னு எடுக்கணும்னா FB60ல அப்ப பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எங்க? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணுமே. எஸ் மேம். ஸோ ஆ அதை நான் பண்ணல. அதுதான் நான் இங்க FS00ல பண்றப்போ FS00ல இந்த இடத்துல ஏன் சன்ட்ரி கிரெடிட்டாஸ்ன்னு கொடுக்கணும்னா அந்த என்ட்ரி வந்து வெண்டார்ல FK01ல மேப் பண்ணணும். தட் இஸ் இந்த FK02ல நான் இப்ப காமிக்கிறேன். இந்த 2ன்றது நம்மளோட அக்கௌண்ட். 2ன்றது நான் எடிட் பண்ணி காமிக்கிறதுக்காக எடிட்ல காமிக்கிறேன். ஏன் இந்த இடத்துல சன்ட்ரி கிரெடிட்டாஸ் கொடுக்க சொன்னேன்? இப்படி வெண்டார் நம்ம கொடுக்குறப்போ ஹியர் யூ ஷுட் செலக்ட் த வெண்டார் அக்கௌண்ட் அந்த சன்ட்ரி டெட்டாஸ் அக்கௌண்ட் இங்க நம்ம செலக்ட் பண்ணணும். இது ஒரு சன்ட்ரி கிரெடிட்டாஸ், சாரி சன்ட்ரி கிரெடிட்டாஸ். ஸோ அதனால இந்த இடத்துல இதை மேப் பண்ணலைன்னா எரர் வரும். ஸோ வெண்டார்ல இதை கண்டிப்பா மேப் பண்ணணும். அதுக்காக தான் நான் இந்த FS00ல கிரியேட் பண்ண சொன்னது. ஓகேங்களா? பட் போஸ்டிங் வர்றப்ப பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னு எடுங்க அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ணலன்னா அதை எக்ஸ்பென்சஸ்ல நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேவா? எஸ் மேம். ரொம்ப இப்போ நம்ம பொறுமை. பண்ற கம்பெனி கோட்ல பர்ச்சேஸும் இல்ல வெண்டாரும் இல்ல. ஸோ ரெண்டுமே கிரியேட் பண்ணணும். எஸ், நீங்க வெண்டார் வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போய் வெண்டாரை செக் பண்ணுங்க. வெண்டார் வந்து இந்த இடத்துல டேப்ல செலக்ட் ஆகுதான்னு பாருங்க. இந்த டேப்ல இங்க நான் எடுக்கிறப்போ எனக்கு இங்க பிக் பண்ணலன்னா, அதாவது இங்க ஜென்ரல்ல இருக்குன்னா கம் ஹியர் வித் வெண்டார் பை கம்பெனி கோட், வெண்டார் பை கண்ட்ரி கம்பெனி கோட் எனக்கு தேவையில்லை. இங்க எதுவும் இல்லை. எனக்கு இங்க கம்பெனி கோட் தெரியணும் எப்ப செலக்ட் பண்ணாலும். ஸோ அப்ப அது என்னோட கம்பெனி கோட் இருந்தாதான் என்னோட டேட்டா GL அக்கௌண்ட் என்னோட வெண்டார் வரும். ஸோ வெண்டார் இங்க செலக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா ஓகே, நீங்க வெண்டார் செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இங்கேயும் என்னால வெண்டார் செலக்ட் பண்ண முடியலன்னா தயவு செய்து FK01ல போய் வெண்டார் கிரியேட் பண்ணிட்டு வாங்க. எங்க இந்த ஸ்கிரீன்ல இது வந்து நான் FK02ன்னு சொன்னது ஒரு சேஞ்சஸ், ஒரு எடிட் ஆப்ஷனுக்காக இதுல வந்து பார்க்க வந்தேன். அப்போ நீங்க FK01ல போயிட்டு யூ ஹாவ் டு செலக்ட் ஹியர். அப்போ இங்க என்ன கொடுத்துருப்பீங்க? அக்கௌண்ட் குரூப் கொடுத்துருப்பீங்க. ஹலோ Ma'am, Prakash has not joined yet. ஓகே ஓகே, I think Prakash joined right now. Prakash, hello. எஸ் மேம். Yes. Okay. Okay. So இந்த மாதிரி you just have to give first. இந்த இது we have to give. ஸோ FB60ல பார்த்துட்டு FK01ல வெண்டார் இல்லைன்னா FK01ல கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செக் இந்த FS00ல என்ட்ரி போட்டிருக்கீங்களான்னு முதல்ல பாருங்க. தட் இஸ் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் யூ ஆர் சப்போஸ் டு கிரியேட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் யூ ஆர் சப்போஸ் டு கிரியேட். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து போஸ்டிங் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் யூ ட்ரை டு போஸ்ட் த டிரான்சாக்ஷன். இந்த இடத்துல போஸ்டிங் கொடுங்க. நம்ம பேமெண்ட் டிரான்சாக்ஷன் பார்த்துட்டோமா? கஸ்டமர்ல have we completed F-28 the payment? No. இந்த இடத்துல பேமெண்ட் வந்திருக்குமா? இல்ல மேடம், பார்க்கல.
பேமெண்ட் பார்க்கல இல்லையா? இதுல இல்ல மேம். F-28ன்ற ஒரு ஸ்கிரீன் பார்க்கல இல்லையா? அதான். இல்ல இது பார்க்கல. ரெண்டும் நம்ம அடுத்த நெக்ஸ்ட் செஷனுக்கு இதுதான் பார்ப்போம். என்ன பேமெண்ட், என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேமெண்ட் கொடுத்தா எக்ஸிக்யூட் ஆகணும். ஏன்னா இது வரைக்கும் நீங்க பார்க்கறது எல்லாமே ஒரு மாஸ்டர் டேட்டா, ஒரு டிரான்சாக்ஷன் டேட்டா. ஜிஎல் மாஸ்டர் டேட்டா, டிரான்சாக்ஷன் எப்படி போஸ்டிங் பண்றது, கஸ்டமர் மாஸ்டர் டேட்டா, வெண்டார் மாஸ்டர் டேட்டா அண்ட் டிரான்சாக்ஷன் டேட்டா. அதுதான் நீங்க இதுல பார்க்கறது இந்த இடத்துல. ஓகே, இதுக்கப்புறம் தான் ஃபினான்ஸோட ப்ராசஸ். டிஸ்கவுண்ட் கொடுத்தா எப்படி இருக்கும், ஒரு பாதி அமௌண்ட் பே பண்ணா எப்படி இருக்கும், டாக்ஸ் கொடுத்தா எப்படி வேல்யூ எப்படி ஆட் ஆகும், ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணா எப்படி இருக்கும், அதெல்லாம் இனிமேல் தான் கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டீ கோடெல்லாம் செக் பண்ணி பாருங்க. அதுக்கு எரர் வர்றதை எடுத்து ஸ்கிரீன்ஷாட் அப்படியே அனுப்புங்க. எனக்கு மொபைல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அப்படியே வாட்ஸ்அப் பண்ண போறீங்க. அதை அந்த எரரோட அப்படியே அனுப்புனீங்கன்னா இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு டிஸ்கஸ் அண்ட் கிளியர் த டவுட்ஸ். நீங்க வெண்டர்ல இருக்கீங்களா சரி, நீங்க கஸ்டமர்ல இருக்கீங்களா, எதுல ஒர்க் பண்ணிட்டு என்ன பண்றீங்க இதுல? அந்த ரிசீவபிள்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரிசீவபிள்ஸ். ஓகே ஓகே, யூ ஆர் இன்டு தி ரிசீவபிள்ஸ். ஓகே, இதை முடிச்சிடுறீங்களா? இன்னைக்கு எரரை ரெக்டிஃபை பண்ணிட்டு நாளைக்கு ஜாயின் பண்றீங்களா? எஸ் மேம். என்ன எரர் வருது இல்ல சப்போஸ் கம்ப்ளீட் ஆயிட்டாலும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் ஆமா, பண்றேன் மேம். எனக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க, இந்த டீ கோட்ஸை. இந்த டீ கோட் நோட் பண்ணிட்டேன்னா இதுக்கு ரெக்கார்டிங் பெருசா தேவையில்லை, பட் வேணும்னா நான் சென்ட் பண்றேன். நாட் அன் இஷ்யூ. பட் இதை வந்து செக் பண்ணிட்டு எரரை வந்து அனுப்பிடுங்க. எரரை ரெக்டிஃபை பண்ணுங்க. நாளைக்கு பேமெண்ட் என்ட்ரி கண்டிப்பா நாளைக்கு கிளாஸ் இருக்கும். ஏன்னா அப்புறம் திருப்பி வென்ஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, அப்புறம் ஃப்ரைடே சாட்டர்டே அகைன் ஹாலிடே வந்துடும். ஸோ அதனால ப்ளீஸ் நாளைக்கும் ஜாயின் பண்ணுவோம். வென்ஸ்டே தர்ஸ்டே வில் டேக் அண்ட் கம்ப்ளீட் த பேமெண்ட் பார்ட். ஓகேங்களா? ஓகே மேடம். Sherin, if ஜாயின் பண்ணி Sherin, you try to complete by today if possible, by at least accounts receivable மட்டுமாது. Okay, you try to complete that, then we will. Okay, I'll try, ma'am. Okay. Yes, ma'am. என்ன பிரகாஷ், என்ன சொன்னீங்க? இல்ல மேடம், நெக்ஸ்ட் 2 days கிளாஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இருக்கு. அதுக்கப்புறம் லீவ் வரதுனால இல்ல கண்டிப்பா நீங்க என்னோட class வீக்கெண்ட். இல்ல என்னோட வீக்கெண்ட் அவ்வளவுதான். ஃப்ரைடே சாட்டர்டே நான் ஜாயின் பண்ணனா ஃப்ரைடே ஒரு நாள் லீவ் இருக்கும், அவ்வளவுதான். சாட்டர்டே இருக்கும், சண்டே இருக்கும் உங்களுக்கு கிளாஸ். உங்களோட வீக்கெண்ட் வந்து ஃப்ரைடே சாட்டர்டேன்னு வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். ஓகே. அதுதான் சொன்னேன். ஓகேங்களா? சோ இத வந்து இன்னைக்கு முடிச்சிடுங்க. ஓகே, நான் அக்கவுண்ட்ஸ் ஆமா பண்றேன் மேடம். ஓகே. See you tomorrow. Bye. தேங்க்யூ.